ஆக்சுவலாக வணக்கம். திஸ் மகா எக்ஸைஸ் 3.5ல ஆறாவது கணக்கு a + b = 45 டிகிரி எனில் 1 + tan a × 1 + tan b = 2 என காண்பிக்க. இப்போ என்ன பண்ண போகிறோம், tan ஏவை 1 அப்படியே வச்சுக்கிறோம், இன்னொன்று பியை வந்து a வடிவத்துக்கு மாற்றுறோம், இல்லைனா ஏவை b வடிவத்துக்கு மாற்றுறோம். என்ன பண்ணுறேன், 1 + tan ஏவை அப்படியே வச்சுக்கிறேன் இன்ட்டு 1 + tan ஆஃப் பியை எப்படி எழுதுறேன் சாமி, b மட்டும் எனக்கு வேணும்னா ப்ளஸ்ஸாக இருக்கிற என்ன பக்கம் போயிட்டுனா மைனஸ் ஆகிடும். அப்போ 45 டிகிரி மைனஸ் ஏ, இந்த ப்ராக்கெட் யூஸ் பண்ணதுனால அந்த ப்ராக்கெட் யூஸ் பண்ணுறேன். ஈக்குவல் டு 1 + tan ஏ இன்ட்டு 1 + tan ஏ மைனஸ் பி ஃபார்முலா என்னதுமா, tan ஏ மைனஸ் tan பி, ஏக்கு பதில் என்ன போட போகிறோம் 45 பை, இங்கே மைனஸ் போட்டால் அங்கே ப்ளஸ் பண்ணோம், 1 + tan ஏ இன்ட்டு tan பி, ஏவுக்கு பதிலாக 45, பிக்கு பதிலாக ஏ போடுறோமா. ஓகே, ஈக்குவல் டு 1 + tan ஏ இன்ட்டு 1 + tan 45 மதிப்பு 1 மைனஸ் tan ஏ பை 1 + tan 45 மதிப்பு 1 ஓர் tan ஏ tan ஏ. இது போன பயிற்சியில் நம்ம பார்த்துருப்போம். 1 + tan ஏ இன்ட்டு ஒரு முழு எண் வந்திருக்கு, ஒரு பின்ன எண், குறுக்க பெருக்கி கூட்டி பை போடணும். 1 கூட இது பண்ணணும், அதுதான் கிடைக்கும். ஸோ 1 + tan ஏ, இங்கே என்ன இருக்குது +1, ப்ளஸ் தான் குறியை மாற்றக்கூடாது, மைனஸ் tan ஏ பை, இங்கே என்ன இருக்குது சாமி 1 + tan ஏ. ஓகே, இப்போ இந்த ப்ளஸ் tan ஏவும் மைனஸ் tan ஒன்று ஆச்சு, கேன்சல் ஆகிடுச்சு. 1 சேர்த்தா 2, இங்கே 2 வந்துருச்சா. 1 + tan ஏ, இங்கே 1 + tan ஏ, நடுவில் பெருக்கல், இது ஒன்று ஆகிடுச்சு, கேன்சல் ஆகிடுச்சு, ஈக்குவல் டு 2. ஓகே சாமி, நிரூபிக்கப்பட்டது. இங்கே ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோன்னா சொல்லுங்கள், tan ஆஃப் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு tan ஏ மைனஸ் tan பி பை 1 + tan ஏ இன்ட்டு tan பி. அதுக்கப்புறம் 9th படிச்சிட்டிங்க, tan 45 டிகிரி மதிப்புனா சாமி 1. ஓகே, 6வது கணக்கு தொடர்ந்து 7வது கணக்கு சாமி அதே பேட்டர்னில் தான் இருக்கும். 1 + tan 1 டிகிரி இன்ட்டு 1 + tan 2 டிகிரி இன்ட்டு 1 + tan 3 டிகிரி அப் டு 1 + tan 45 டிகிரி என்பது 4 மடங்கு என காண்பி என நிறுவுக அப்படின்னு சொல்கிறேன். 4 மடங்குனா 4வது பெருக்கல் வாய்ப்பாடு, அவ்வளோதான். 4 நாளாக பெருக்கின்னு போனாலும் சரி, இல்லை 4 கூட வேறு எதனா பெருக்கினாலும் சரி, எதனா எத்தனுடைய மடங்கு 4னுடைய மடங்கு தான். இப்போது நம்ம 6வது கணக்கில் என்ன சாமி பார்த்தோம், 1 + tan ஏ இன்ட்டு 1 + tan பி ஈக்குவல் டு என்ன நிரூபித்தோம், 2 நிரூபித்தோம். எப்போது, வென் ஏ + பி ஈக்குவல் எத்தனை டிகிரியாக இருக்கணும், 45 டிகிரியாக இருக்கும்போது. அப்போ ஏவினுடைய மதிப்பு 1 வந்துச்சுன்னா பியினுடைய மதிப்பு 1 கூட எதை சேர்த்தா 45, 44 வரணும். 44 வரை தான் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி எத்தனை பேட்டர்னில் வரும் பாரு சாமி, எத்தனை இது இருக்கும், 1 கூட 44 சேரும், 2 கூட 43 சேரும், 3 கூட 1 இங்கே ஏற ஏற இங்கே என்ன பண்ணும், குறைஞ்சிக்கிட்டே வரும். ஓகேவா, அப்போ அப்படி பார்த்தோம்னா இங்கே 44 வரைக்கும் இருக்கணும். மொத்தம் எத்தனை உறுப்புகள், எத்தனை இது இருக்குன்னு சாமி அர்த்தம், 22 இருக்கும். எப்படி, இதுவும் சேர்ந்துடும்ல, ஒன்றா இது சேருமா. 1 + tan 1 டிகிரி இன்ட்டு 1 + tan 44 டிகிரி இன்ட்டு 1 + tan 2 டிகிரி இன்ட்டு 1 + tan 43 டிகிரி இன்ட்டு 1 + tan 3 டிகிரி இன்ட்டு 1 + tan 42 டிகிரி. அப்படி போய்கிட்டே இருக்குல்ல சாமி. அப்போ எது வரைக்கும் நம்ம கரெக்டாக போகணும்னா 1 + tan 22 டிகிரி இன்ட்டு 1 + tan 23 டிகிரி. இது ஏறிக்கிட்டே போயிட்டு இங்கே நிற்கும்போது இது இறங்கிக்கிட்டே வந்து எங்கே நிற்கும் சாமி, இங்கே நிற்கும். இல்லை இதுவும் மாறி வரும். அப்போ இது வரைக்கும் வரும். கடைசியில் எத்தனை வரைக்கும் சாமி வரும், நமக்கு 22 வரைக்கும் வரும். ஓகே, அப்போது இது 2க்கும் சேர்த்தா 2 மதிப்பு, இந்த இதுக்கு 2, அப்போ எத்தனை 2 வரும், 22 2 வரும். எத்தனை டைமு, 22 முறைன்றலாம் சொல்லுவோம். ஈக்குவல் டு 2√22. 2√22 அப்படிங்கிறதுனா சாமி, இது எப்படி எழுதலாம், 2² பவர் 11 எழுதலாம். அடுக்கடுக்காக இருந்தால் பெருக்கிக்கணும்.
ஏன் இது 2 ஸ்கொயர்னா 2 ஸ்கொயர் எத்தனை 4. ஏன்னா நான் கேள்வி எதுனா கேட்டிருக்காங்க 4 மடங்கு என நிரூபின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 4 மடங்கு அப்போ 2 ஸ்கொயர் 4, 4 அடுக்கு 11, 4 11 முறை போட்டு பெருக்கணும். அதான் சொல்ல 4 மடங்குனா 4 கூட எதை வேணாலும் பெருக்கலாம். அந்த 4 பெருக்கலாம், எந்த நம்பர் வேணாலும் பெருக்கலாம். அதான் 4 மடங்கு என்பது 4 மடங்கு. ஆமாம் தானே? ஸோ நிறுவப்பட்டது. ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகே செல்லம், தேங்க்யூம்மா.